Our dear subscribers and followers, very good morning. Today, the topic is pronoun. In the last class, we have seen something about the same topic. Today, we are also going to do the same. Let's start. Your, உன்னுடைய, உங்களுடைய, சிங்குலருக்கு புளூரலுக்கு அதான். This is your book. Understand? Yours, உன்னுடையது, உங்களுடையது, ரெண்டுக்குமே சொல்லலாம். This book is yours. இந்த புத்தகம் உன்னுடையது. Yourself. நீயே, உன்னையே, நீங்களே, உங்களையே, இதெல்லாம் அர்த்தம். You, yourself, did. நீயே செய்தாய். Understand? You yourself. அப்படி சொல்லணும். You yourself did. Okay. You asked yourself. உன்னையே கேட்டுக்கொண்டாய். இங்கே. So, in that way we can use all these things. Even for plurals. பன்மைக்கும் அதுவே அப்படியே பயன்படுத்தலாம். Understand? Next one is his. அவனுடைய, அவனுடையது. This is his book. அவனுடைய புத்தகம். This book is his. இந்த புத்தகம் அவனுடையது. அவ்வளோதான். ஹிம், அவனுக்கு, அவனை. ஐ கேவ் ஹிம், அவனுக்கு கொடுத்தேன். ஐ ஆஸ்க்டு ஹிம், அவனை கேட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஹிம்செல்ஃப், அவனே, அவனையே. தி சேம். He himself did. அவனே செய்தான், அவனே செய்தான். He asked himself. அவனையே கேட்டுக்கிட்டான். You understand? In such a way that her, அவளை, அவளுக்கு, அவளுடைய, இந்த மாதிரி 3 அர்த்தங்கள் வரும். I asked her, அவளை கேட்டேன். I gave her, அவளுக்கு கொடுத்தேன். This is her book. இது அவளுடைய புத்தகம். Her book. Understand? Hers. அவளுடையது. This book is hers. அவளுடையது. Hers apostrophe symbol போடக்கூடாது. Understand? Okay. Herself. அவளே, அவளையே. அதே தான். He, she, herself did. அவளே செய்தாள். She asked herself. அவளையே கேட்டுக்கொண்டாள். It's, அதனுடைய. This is its place. நாய்க்கு நம்ம ஒரு இடம் ஒதுக்கியிருப்போம். This is its place. அதனுடைய இடம் சொல்லுமா இல்லையா? அதே மாதிரி itself, அதே, அதையே. The dog itself barks. அதே குலைத்தது. The dog bites itself. கடித்தது. அதையே கடித்துக் கொண்டது. Understand? In such a way we have to interpret itself. அதே, அதையே. Next one. Them. அவர்களுக்கு. I gave them. Understand? I asked them. அவர்களை கேட்டேன். Themselves. அவர்களே, அவர்களையே. The same அப்படியே. They themselves did. They themselves did. அவர்களே செய்தார்கள்.
தே ஆஸ்க்ட் தெம்செல்வ்ஸ், அவர்களையே கேட்டார்கள். தேர், அவர்களுடைய, ஷீ லாஸ்ட் தேர் புக், அவர்களுடைய புத்தகத்தை இவள் தொலைத்து விட்டாள். தேர் புக், அதுவே எப்படி போடுங்களேன், தேர்ஸ் எப்படி வரும்? திஸ் புக் இஸ் தேர்ஸ், இந்த புத்தகம் அவர்களுடையது. இங்கேயும் அப்பாஸ்ட்ரபி சிம்பல் போடக்கூடாது. அன்பர்களே, இந்த ப்ரோனவுன் இதோடு முடிகிறது. The last class 15 pronouns, this class also 15. In total 30 pronouns I have taught to you. இதை ஏன் நடத்துகிறேன்? ஆங்கிலம் பேசுவதற்கு நிறைய கிராமர்களை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை. டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, திஸ் தேட், மூணே 3 டென்சஸ், ப்ரோனவுன், ப்ரப்போசிஷன். இந்த ப்ரோனவுனை நன்றாக தெரிந்து கொண்டால் மிக அழகாக பேசலாம். தெரிந்து கொண்ட காரணத்தினாலேயே தைரியமாக பேசலாம். ஃபார் தட் வாட் யூ ஹேவ் டு டூ, கொஞ்சம் நீங்கள் மெனக்கடணும். திரும்ப திரும்ப இந்த வீடியோவை கேட்கணும், பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் எழுதி நான் உங்களுக்கு நடத்த முடியாது. ஆகவே நான் வீடியோவில் தான் உங்களுக்கு நடத்துகிறேன். அதை திரும்ப திரும்ப பாருங்கள், கேளுங்க, பாடி லாங்குவேஜ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? டிக்ஷனரி வச்சுக்கோங்க. தமிழ் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் டிக்ஷனரி இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. ஒரு லிப்கோட் டிக்ஷனரி வச்சுக்கோங்க. இதில் நான் சொன்னதில் சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு பரட்டி பாருங்கள். காலை ஒரு 15 நிமிடம், மாலை ஒரு 15 நிமிடம் இது நீங்கள் செலவழிக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளோட நீங்கள் பேசுங்க. அப்போ தான் தைரியம் வரும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ I hope you understand. That's all for this day. Thank you.